திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் அப்போ ஒரு காப்பி கொடுங்க, நாங்க பாக்குறோம். காப்பி கொடுங்க சார். வரவு செலவு கணக்கு நான் சொல்றேன் சார். அந்த பேப்பர் கொடுங்க மேடம். எல்லாருக்கும் ஒரு பேப்பர் எடுத்துருங்க. கேன்சல் கூட பண்ணி மீட்டிங்கே எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் இங்க பாருங்க, எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். இங்க வந்து வர திட்டங்களுடைய செலவினம் இங்க கொடுக்குறோம். இதுக்குள்ளதான் செலவிடப்படுது. இதுக்கு மேல 1-2 செலவினம் அதிகமாயிருந்தா அதுவும் நாங்க மன்றத்துல சப்ஜெக்டா கொண்டு வந்துதான் வைக்கிறோம். இதான் எங்களுடைய கணக்கு. உங்களுக்கு வரவு செலவு கணக்கு வேணும்னா நானும் கமிஷனர் முன்னாடி நீங்க வந்து கேட்டு தரணும். தாராளமா பப்ளிக்கா கொடுங்க மேடம். மீட்டிங் எல்லாரும் எடுத்து தெரிவிக்கிறீங்களா? சொல்லுங்க, கை கொடுங்க. நீங்க இல்ல சார், நீங்க நான் சேர்மேன். நான் ஆஸ்கிங் என்னுடைய கவுன்சிலர், கன்சர்ன் கவுன்சிலரை கேட்கிறேன். உங்களுக்கு எதுலமா சந்தேகம் இருக்கு கேளுங்க. சார் உங்களுக்கு தனிப்பட்டது, நீங்க தனிப்பட்டது சார், நீங்க தனிப்பட்டது. மூணு பேர் தலையில உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு தனிப்பட்ட சப்ஜெக்ட். நான் சிஎம் வரைக்கும் போறேன். பின்னாடி ஒரு பேச்சு பின்னாடி வந்து இல்ல இல்ல இருக்கிற கவுன்சிலர் வச்சு நான் நடத்திடுவேன். வளர்த்த நான் பாஸ் பண்ணிட்டேன், பொருள் பாஸ் பண்ணுவேன். எனக்கு சட்டம் சொல்றத நான் சட்டத்துக்கு நான் அனுசரிச்சு போயிட்டு இங்க இருக்கிறவங்க 1 2 3 4 தலைமை சார் 4 5 நீங்க உட்கார போறியா? நீங்க 2 உட்கார போறீங்களா? 5 அத பாருங்க. 3 4 5 6 7 8 9 10 பேர் சப்ஜெக்ட் படிக்கலாமா? லாஸ்ட் பாஸ் பண்ணீங்க. அப்படிதான் பாஸ் பண்ணீங்க. அதுவே பெரிய அவமானம். லாஸ்ட் மந்த் கூட அதே 9 பேர் வச்சு தான் பாஸ் பண்ணீங்க. 27 கவுன்சிலர் வச்சீங்க. நாங்க வரவு செலவு கணக்கு கேட்டோம். 27 கவுன்சிலர் வச்சீங்க. லாஸ்ட் டைம் 9 பேரை வச்சு பாஸ் பண்றீங்க. இத்தனை டைம் அதே 9 பேரை பாஸ் பண்ணலாமா? பாத்தீங்க. சட்டம் கிடையாது. ஒரு கவுன்சிலருக்கு ஏற்பட்ட குறைய தீங்கிறது தான். சட்டம் கிடையாது. நீங்க பேசுறது சட்டம். அப்ப அந்த 3 போட முடியாதா? அப்ப ஜனங்கள் போட்டு என்ன பண்ணீங்க? 2 கோடி ரூபாய் ஓடல் சொல்ற கவுன்சிலர் அது பரியா சொல்லுங்க. அதிக வரவு செலவு கணக்கு கிடையாது. இந்த மன்றத்தில் நான் பேசக்கூடாது, சேர்மன் தான் பேசணும். கேட்கற மொத்தம் நானும் எனக்கும் 2 ரோடு வரல, இவனுக்கு எல்லாமே வரல. இங்க நடந்த விஷயம் டைரக்ட் கைது எங்க போறதுன்னு தெரியல. எல்லாம் சார் சார் சொல்லுங்க சார். துர்கா நகர் போடல, அப்பெல்லாம் போறீங்க. நான் 11ஆவது வார்டு கவுன்சிலரு, பேர் யாக்கோபு, டிஎம்கே கவுன்சிலர் தாங்க. இந்த அம்மா வந்து சேர்மன் நிறைய தப்பு பண்ணுறாங்க. இந்த 3 வருஷமாக வந்து நாங்களும் வரவு செலவு கணக்கு கேட்டால் வரவு செலவு கணக்கே கொடுக்க மாட்டாங்கன்னு நிறைய தவறுகள் நடக்குது நகராட்சியில். இந்த தவறுகளை போக்குறதுக்கு போன மாதமும் வந்து நாங்கள் ஒரு 17-18 கவுன்சிலர் வெளிநடப்பே பண்ணோம்.
இந்த அம்மா வந்து அதிகம் ஆசட் பண்ண மாட்டாங்க. இதையும் இன்றைக்கி வந்து கூட்டத்தில் இவங்களே எடுத்து தீர்மானத்தை வாசித்து முடிஞ்சிச்சு. எங்ககிட்ட 9 கவுன்சிலர் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து தீர்மானம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இந்த அம்மா வந்து ஒரே ஒரு இதுவாக பண்ணுறாங்க. அதனால் வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்க இந்த அம்மா. எங்கள் என்னென்னா இப்போ 27 கவுன்சிலரும் ஏடிஎம்கே, டிஎம்கே, சுயேட்சை வேட்பாளர் எல்லாமே இருக்கிறோம். யாருக்குமே இந்த மாதிரி மரியாதை கொடுக்கல. ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு மீட்டிங்க்கு வந்து சப்ஜெக்ட் அனுப்பத்துக்கு முன்னே எங்களை கூப்பிட்டு கேட்கணும், என்னென்ன காரணங்கள் உங்கள் வார்டில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்றது. அந்த குறைபாடுகளே கேட்க மாட்டாங்க. தாய்மான்செட்டி தெருவில் வந்து காவா வெட்டி போட்டு வச்சுக்கிறாங்க. 15-20 நாள் ஆகுது. அது ஆம்புலன்ஸ் இப்போ ஜிஹெச்சிலேருந்து சென்னை ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கும் புனே ஜிஹெச்சிலேருந்து போகிறதுக்கும் ஆம்புலன்ஸே போக முடியாமல் நிறைய வந்து பெரிய பெரிய லாரிகள் போகிறதுனால நிறைய அங்கே வந்து வேகத்தடை இருக்கிறதுனால நிறைய கட்டுப்பாடாகுது. அதனால் நிறைய மக்கள் பாதிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, ஆஃபீஸ் போக முடியல. இதெல்லாம் இந்த அம்மா கண்காணிக்க மாட்டேன்றாங்க. இப்போ என்னென்னா தீர்மானம் இவங்களே வாசிட்டு வரவு செலவு கணக்கு கொடுக்க முடியாதுன்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் எவ்வளோ தான் நகராட்சியில் கொல்லப்போகுது, மக்கள் வரி பணம் எவ்வளோ தான் கொல்லப்போகுதுன்றதே தெரியலங்க. வேறு என்ன கேட்குறீங்க? அதுக்காக என்னென்ன பண்ணீங்க? இன்றைக்கி மீட்டிங்கில் நாங்கள் வந்து வரவு செலவுக்கு கேட்டோம். முடியாதே, நாங்கள் வந்து இப்போ தான் கமிஷனர் வந்துக்கிறாங்க. நாங்கள் போன மாதமும் கேட்டோம். போன மாதம் கேட்டதுக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. இப்போ இவங்களே வந்து அந்த மீட்டிங்கை இது பண்ணுறாங்க. எதை அவங்களே வாசிக்கிறாங்க. யார் அவங்க ஒரு மேனேஜரை வச்சோ இல்லை மற்ற நிர்வாகிகளை வச்சியோ கூட வாசிக்கலாம். இந்த மாதிரி வாசித்து முடிஞ்சு போச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. ரொம்ப இவ்வளோலாம் கீழ்த்தனமாக ஒரு நகராட்சி சேர்மன்லாம் இவ்வளோ கீழ்த்தனமாலாம் நடத்தக்கூடாது. இப்போ அவங்க நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரதுக்கு நடவடிக்கை ஏதாவது அது மேலே இப்போ நீங்கள் ப்ளாஸ் பண்ணாதாங்க அது வந்து மேலே கூப்பிட்டு அவங்க கேட்கட்டும். நாங்கள் போய் எங்களுக்கு ஒரு குறையை வந்து நாங்கள் மாவட்ட செயலாளர்கிட்டையோ எங்கள் இதுலையும் நாங்கள் சொல்ல போகிறோம். நீங்கள் தாங்க ப்ளாஸ் பண்ணணும். அதை நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். ஆமாம், நிறைய தவறுகள் நடக்கும் நகராட்சியில். சேர்மன் தான் நிறைய தப்பு பண்ணுறாங்க. கமிஷனர் அடிக்கிறதுக்கு கூட போனாங்க. அது காரணமும் அவங்க உண்டு தான். எப்போதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னே நடந்தது. அதுக்கும் அவங்க தான் காரணம். நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் நாங்கள் தெளிவுபடுத்தணும். அதை மாவட்ட செயலாளர் நடவடிக்கை எடுத்துருக்கிறாரு. இல்லை, அது கமிஷன் அடிக்கிறதுக்கு போனோன்னு சொன்னாலும் அது கமிஷனர் அடிக்க போனது அப்போ நாங்கள் இல்லைங்க அங்கே இந்த இடத்துல. அது என்ன மேட்டர் என்ன மோட்டிவ்லாம் எங்களுக்கு தெரியாது. அதை பற்றியெல்லாம் டெண்டர் பிரச்சனைலாம் இல்லை. கமிஷனர் வந்து ஒருவான் தான் ஆகுது. அது என்ன மோட்டிவ்னு தெரியல. அதுக்கு வந்து நீங்கள் சேர்மனை தான் அதுக்கு விளக்கம் கேட்கணும். சேர்மன் இருந்தாங்க அன்றைக்கி. சேர்மன் இருக்கிறாங்க. ஒரு கவுன்சிலர் போயிட்டு அவங்கள ஏதோ சத்தம் போடுறாங்க. சேர்மன் இல்லாமல் இல்லை. சேர்மனை தான் நீங்கள் அதை வார்த்தை கேட்கணும். ஏன்னா அது முழுக்க சேர்மன் தான் இருந்தாங்க அன்றைக்கி. எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஆமாம் ஒத்துழைப்பு பண்ணல, டெண்டருக்குலாம் வந்து ஒத்துழைப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி சார். டெண்டருக்கு வந்து ஒத்துழைப்பு பண்ணலான்னா எங்கள் வார்டு வந்து ஒரு இப்போ 27 வார்டில் கவுன்சிலர் இருக்கிறாங்கன்னா 27 வார்டு கவுன்சிலர் கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு ஜால்ரா தூக்குறவனை வச்சுக்கின்னு நீங்கள் வந்து ஒரு 5 வேலை அவருக்கு, 5 வேலை இவருக்கு, 4 வேலை அவருக்குன்னா அப்புறம் எப்படி தான் மற்ற கவுன்சிலர் என்ன பண்ணுவாங்க? நாங்களாம் வந்து வெற்றி பெற்று இந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டவங்க. இந்த அம்மா யாருமே அணுக மாட்டேறாங்க. உனக்கு ஜால்ரா போடுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து இது அடிக்கிறவங்க தான் நீங்கள் வேலை செய்வீங்களா? சொல்லுங்கள். அதுதான் சார், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் கூட என்ன கேட்குறோன்னா 27 கவுன்சிலர் நீங்கள் வந்து பாகுபாடே படாதீங்க. உங்களுக்கு நாங்கள் திமுக கவுன்சிலர் ஓட்டு போட்டானுங்க, அதிமுக கவுன்சிலர் ஓட்டு போடலாங்க. எல்லோரும் கூப்பிட்டு வச்சு இப்போ எல்லோரையும் என்ன உங்களுக்கு என்ன குறைகள் நம்ம அதுக்கு தாங்க மக்கள் குறைகளை தீர்க்க தான் நம்ம கவுன்சிலர். நானும் ஒரு 3 முறை 4 முறை கவுன்சிலர் ஆகிட்டேன். மக்கள் குறைகளை தீர்க்க தான் கவுன்சிலர் ஆகிக்கிறேன். நீங்கள் அதே கேட்க மாட்டேன்னா நீங்கள் வந்து ஒரே அராஜகமாக நான் தான் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா பண்ணாங்கன்னா என்ன தான் அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க நிறைய தப்பு பண்ணுறாங்க இந்த அம்மா சேர்மன். ஓகே.